பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அர்ச்சனாவோட வெற்றியை இன்னும் ஏத்துக்க முடியாம கதறல் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அதாவது அர்ச்சனா இந்த வெற்றிக்கு தகுதியானவர் கிடையாது, சீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ வின்னர் அப்படின்றவங்க ஈஸியா சீட் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்றதையும் அண்ட் கானா பாலா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அர்ச்சனா ஒண்ணுமே பண்ணலப்பா, அழுதுட்டே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ கானா பாலாக்கு அர்ச்சனா மேல என்ன காண்டு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறேன். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஷோபனா கானா பாலா கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர்ப்பா, இவங்கள தான் ஃபர்ஸ்ட் துரத்தி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பர்சன் யார் அப்படின்னு போது நம்ம கானா பாலா ரிப்ளை என்னவா இருந்ததுன்னா அர்ச்சனா அப்படின்னு. அதை கேட்டு ஷோபனாக்கே ஷாக். என்ன சார் அர்ச்சனா அப்படின்னு போது, ஆமா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அழுதுட்டே கப்படிச்சுட்டு போயிருச்சு. அந்த பொண்ணுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, 3 லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசும், பாட்டு பாட தெரியும், டான்ஸ் பண்ண தெரியும், ஆக்ட் பண்ண தெரியும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க தெரியும். ஆனால் எதையுமே பண்ணல, சும்மா ஒருத்தரையே ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி சண்டை போட்டு போயிருச்சு. அப்படி ஒருத்தர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணிட்டே இருந்தோம்னா கப்பை தூக்கி கொடுத்துருவாங்களா? இதுதான் கேமா? அவங்க எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணணும் தானே. எத்தனை பேர் கூட சண்டை போட்ட, 10 பேர் கூட சண்டை போட்டனா 10 பேர் கூட போய் தனியாக சண்டை போடணுமா? அவர் சொல்றாரு 10 பேரையும் தனியாக நின்று அடிக்கணும், 10 பேர் கூட சண்டை போடணும். என்கிட்ட சண்டை போடுச்சு அந்த பொண்ணு, யார்கிட்ட? கானா பாலா கிட்ட சண்டை போடலையா? என்கிட்ட அந்த பொண்ணு சண்டை போடுச்சா? எல்லாரையும் தானே அடிக்கணும். பிக் பாஸ் போது நீ எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாரையும் நீ சண்டை போடணும், என்கிட்ட நீ ஏன் சண்டை போடல அப்படின்னு கேட்கும்போது ஷோபனா கேட்குறாங்க, ஓ அப்போ உங்களுக்கு கோபமே அர்ச்சனா உங்க கூட சண்டை போடலை, அதுதான் உங்க வருத்தமா அப்படின்னு போது, இல்லை எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் அது பொண்ணு அதெல்லாம் பண்ணல, ஒருத்தரையே ஃபோக்கஸ் பண்ணி போயிடுச்சு, வின் பண்ணிருச்சு. ஸோ இது எப்படி ஒரு வின்னர் குவாலிட்டி ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பொண்ணு அழுதுச்சு அப்படின்னா அதை வச்சு அந்த பொண்ணு டைட்டில் வின் பண்ணல. முதல் வாரம் அழுதாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் பிரேக் டவுன். ஏன்னா அவங்களோட வளர்ந்த விதத்தில் அவங்க வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்மளோட வயசில் ஒருத்தவங்க பெரியவங்களா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்களா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபிளாக அவங்க வளர்ந்துருக்காங்க, அதை அவங்க எதிர்பார்த்தாங்க. அது அந்த வீட்டில் கிடைக்கல அப்படின் போது அவங்க இமோஷனலாக பிரேக் டவுன் ஆனாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்க வரும்போதே அவங்க அப்பா சொல்லியே அனுப்பியிருக்கார், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அந்த வீட்டுக்குள்ளே போனால் நிறைய நெகட்டிவ் நேம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு இருக்காங்க. பட் அதையும் மீறி அர்ச்சனா இல்லை நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பேரண்ட்ஸும் வேண்டான்னு சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால இமோஷனலாக பிரேக் டவுன் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே நம்ம இந்த இடத்துல இப்படி தான் சர்வை பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சு கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அது மாயா கேங்க்கு பொறுக்கல. ஏன்னா இப்போ தான் ஒருத்தர் நம்ம ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிவிட்டோம், அவன் வந்து ஒரு டஃப்பான பிளேயர் பிரதீப், அவனை தெரிஞ்சே தான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிவிட்டோம். இப்போ அடுத்தது அர்ச்சனாவோட ரைஸ் அப்படின்றது பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அர்ச்சனா அப்பவும் சோலோவா சிங்கிள் ஹேண்டடா அத்தனை பேரையும் சமாளிச்சாங்க. 1 vs 5 அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வர்சஸ் அந்த புள்ளிக்கங்க அப்படி அடிச்சு நொறுக்குனாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இவர் கேட்குறாரு, எல்லார்கிட்டையும் சண்டை போடணும், நீ எல்லாரையும் டார்கெட் பண்ணும், ஒருத்தரை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு. யோ அவங்க என்னைக்கு ஒருத்தரை டார்கெட் பண்ணாங்க? பிரச்சனை பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் கும்பலாக வந்து பிரச்சனை பண்ணுவீங்க, உங்கள் அத்தனை பேரையும் அவங்க கதற விட்டாங்க. அவங்க ஒரே ஆளாக மாயா கிட்ட மட்டும் சண்டை போடணும், ஒரே ஆளாக பூரி மட்டும் சண்டை போடணும் அப்படின்னு அவங்க போட்டதே கிடையாது. அது எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு தரமான அடி கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின் போது இத்தனை பேர் வந்தாலும் என்னோட ஜென்யூனான ஆன்சரை என்னால் தைரியமாக கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்தாங்க. கேட்குறாரு, என்கிட்ட அவ சண்டை போட்டாளா? அதாவது கானா பாலா கிட்ட அவங்க சண்டை போடல அப்படின்னு. யோ சும்மா இருக்கிற உன்கிட்ட எப்படியா சண்டை போட முடியும்? நீயும் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்து என்ன பண்ண? மாயா சிஸ்டர் உங்களுக்கு காஃபி வேணுமா? மாயா சிஸ்டர் நீங்க பண்றது கரெக்ட், மாயா சிஸ்டர் தான் சொல்றது கரெக்ட் இப்படின்னு நீங்க மாயாக்கு சிங்சாங் போட்டுட்டு இருந்தீங்க. உங்க கூட போய் எப்படி சார் சண்டை போட முடியும்? இப்போ கானா பாலா வேணும்னு ஏதோ வம்பு பண்றாரு, அர்ச்சனா கிட்ட டார்கெட் பண்ணி சண்டை போடுறாரு, அர்ச்சனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயோ டச் பண்றாரு அப்படின் போது அவங்களுக்கு கோபம் வர அவங்க சண்டை போடலாம். சும்மா இருக்கிற கானா பாலா கிட்ட போய் யாராவது சண்டை போட முடியுமா? உங்களை மாதிரி அவங்களும் பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களா? அவர் கேட்கிறாரு, சண்டை போட வேண்டியதானே எல்லார்கிட்டயும். யார் தனக்கு பிரச்சனையா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் சார் சண்டை போட முடியும். ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையா ஒருத்தரை டார்கெட் பண்ணாங்கன்னு, அது கானா பாலா தான் பண்ணாரு. ஏன்னா கானா பாலா அண்ட் கூல் சுரேஷ்குள்ள ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து கானா பாலாவோட டார்கெட் கூல் சுரேஷா இருந்தாரு. எந்த நேரம் கானா பாலா சண்டை போட்டாலும் அது கூல் சுரேஷ் கூட மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணி போனது நீங்க தானே தவிர அர்ச்சனா கிடையாது. அண்ட் இன்னும் சில புலம்பல்கள் நம்மளால கேட்க முடியாது, அர்ச்சனா வந்து ஃப்ராட் தானே பண்ணிட்டாங்க, பிஆர் டீம் வச்சு தான் வின் பண்ணிட்டாங்க, அப்படிதான் ஓட்ஸ் வந்துச்சு அப்படின்னு. கிறுக்கு பயில்களா, இன்னும் இது எத்தனை சீசன் தான் இதெல்லாம் சொல்ல போறீங்க? போன சீசன்ல அசீம் ப்ரோ வின் பண்ணும்போது இதை தான் சொன்னீங்க. அப்படியெல்லாம் வந்து சேனல் சைடில் ஒன்றும் பண்ண முடியாது. சேனல் சைடோ கமல் சாரோ இல்லை எண்டமல் ஷைனோ அதை பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஆடிட்டிங் டீம் இருக்கு. அவங்களுக்கு எக்ஸாக்டாக வர ஓட்ஸ் நீங்கள் வந்து பொய்யாவே ஃபோர்ஜரி பண்ணி, இப்போ அர்ச்சனா வந்து ஒரு பிஆர் டீம் செட் பண்ணி ஃபேக்காக அவங்களுக்கான ஓட்ஸ் வந்தால் கூட அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அது ஃபேக்காக இருந்துச்சா வேண்டாம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஜென்யூனான ஓட்ஸை மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க.
இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஆடிட்டிங் டீம் இருக்குது. ஸோ எதுக்கு இப்படி ப்ராப்பரான ஒரு ஆடிட்டிங் டீம் அவங்க வைக்கணும் அப்படின்னா, எல்லா சீசன் நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வருவாங்க, நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் வருவாங்க, எல்லாமே பெரிய கைகள் தான் வராங்க. ஸோ எல்லார்கிட்டையும் ஓரளவுக்கு பணம் இருக்குது அப்படின்றதுக்காக எனக்கு அந்த பணம் அப்படின்றத தாண்டி அந்த டைட்டில் வின்னர்ன்ற மரியாதை வேணும், ஸோ எனக்கு டைட்டில் வின்னர் வேணும் அப்படின்னு ஆளாளுக்கு கேட்டு அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட தங்களோட கிரெடிபிலிட்டி போயிடக்கூடாது, நீங்கள் போடுற ஓட்டுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து தான் வின்னரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கிரெடிபிலிட்டி அவங்கள காப்பாற்றிக்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ மேபி வந்து சேனல் சைடில் ஒரு அப்ரோச் வருது, இவங்க வின்னர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஓட்டே இல்லாதவங்களை வின்னர் ஆக்கி யாராவது அவங்க மேலே ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இந்த டீம் மேலே கேஸ் கொடுக்குறாங்க, எண்டமல் ஷைன் மேலே கேஸ் கொடுக்குறாங்க, வின்னருக்கு இவங்க தகுதி கிடையாது, இவங்களுக்கு ஓட்ஸ் வந்ததில் எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு ஒரு கேஸ் போயிடுச்சு அப்படின்னா இவங்களால லீகலாக ஹேண்டில் பண்ண முடியணும்னா அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ ப்ராப்பரான ஆடிட்டிங் டீம் வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், ஓட்ஸை நாங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் வின்னரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஜென்யூன் ரிசல்ட் அவங்க காட்டணுன்றதுக்காக எப்போதுமே அவங்க ஆடிட்டிங் டீம் பக்காவாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்போ கமல் சார்லாம் வந்துட்டு இந்த மக்கள் பிரதிநிதி அப்படின்ற பேரில் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு இல்லையா? உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, இவர் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், பட் இவரே வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. எத்தனையோ வின்னர்ஸை டம்ப் பண்ணி அவங்க ட்ராக்கை மாற்ற முடியுமா அப்படின்னு வேற அவர் பண்ணலாம். இப்போ அவருக்கு வந்து மாயாவை பிடிச்சிருக்கு அப்படின்னா மாயாவை ப்ரைஸ் பண்ணுறதோ இல்லை மாயாவோட ஆப்போனண்ட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறதோ இதை வேணால் அவர் பண்ண முடியுமே தவிர எனக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ட்ராஃபியை கொடுங்க அப்படின்றத யாராலும் பண்ண முடியாது. ஸோ அர்ச்சனா வின் பண்ணது ஒரு ஜென்யூனான ஓட்டால தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் கதறவங்களுக்கு நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அண்ட் நம்மளோட கானா பாலாக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்லி ஆகணும், சார் கோச்சிங் பத்தலை, அதாவது நீங்கள் யார், நீங்கள் எந்த கேங்கில் இருக்கீங்க, உங்கள் கேங் லீடர் யார் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ பெட்டராக இன்னும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து அர்ச்சனா மேலே குற்றச்சாட்டுகள் வைங்க, பட் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி தான் அதுக்கு தகுதியானவரா அப்படின்றதையும் யோசிச்சுட்டு வைங்க. ஸோ கானா பாலோட புரிதல் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.